விசாலமான சாலைகள், சீறி பாயும் கனரக வாகனங்கள், பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத பற்பல துறைகளின் சங்கமம். சென்னையின் வடபகுதிக்கு வாயிற்கதவு செங்குன்றம். சென்னை செங்குன்றம் சாலையில் செங்குன்றத்தின் வலது புறத்தில் உள்ளே பயணித்தால் சில கிலோமீட்டரில் வயல்வெளி சூழ்ந்த வளமையான கிராமம். அமைதி பூங்காவின் அடையாளமாய் அழகாய் அமைந்திருக்கிறது ஞாயிறு எனும் கிராமம். உலக உயிர்களை வாழ்விக்கும் கதிரவன், ஆற்றல் மிகுந்த ஆதவன், ஜோதியாய் ஒளிரும் சூரியன். இத்தகைய சூரியனின் மறு பெயரே ஞாயிறு. இந்த பெயரே இவ்வூரின் பெயர். தன் அடியவர்களை சோதித்து சோதித்து அவர்களின் பண்புகளை பட்டை தீட்டி பவித்திரமான அவர்தம் பெருமைகளை பாருக்கு உணர்த்தி தன்னிகரில்லா தன் கருணையை அன்பர்களுக்கு அளவின்றி பாய்ச்சும் அரவமாலை சூடிய அரண் தில்லை அம்பலத்து நடராஜன். தரணி போற்றும் தஞ்சையில் தனித்துவம் கொண்ட பிரகதீசன். ராமனால் பூஜிக்கப்பட்ட ராமநாதன் என திரும்பும் திசையெல்லாம் திவ்ய மனம் கமழ தித்திக்கும் அருளை சித்திக்கும் தலைவன் கையிலைநாதன். சிவனின் திருத்தலம் ஞாயிறு. பரந்த மனம் கொண்ட பரமனின் திருக்கோயில் விரிந்து பரந்திருக்கிறது. சங்கத் தமிழ் கண்ட சிவன் இங்கே லிங்க திருமேனியுடன் மூலவராக முத்தாய்ப்பா இருக்கிறார். இவருக்கு பெயர் புஷ்பரதேஸ்வரர். அம்பாள் ஸ்வர்ணாம்பிகை என்னும் திருப்பெயருடன் தனி சன்னதியில் எழுந்தருள்கிறார். இத்தலத்திற்கு ஞாயிறு என பெயர் வர காரணமானது எது? பல நூறு ஆண்டுகள் பின்னோக்கி பயணித்தால் பயபக்தி மேலோங்கி சுய புத்தியும் சொக்கி போகும். சிரத்தையாக ஒருவாறு திருத்தலத்தின் வரலாறு நம் சிந்தையை ஆட்கொள்ளும். தேவர்களில் ஒருவர் விஸ்வகர்மா. அதீத திறன் கொண்ட அற்புத படைப்பாளி. இவரின் மகள் சமுக்ஞா. அதிரூப சுந்தரியான இவளை மனமுவந்து மனம் முடித்த மாப்பிள்ளைதான் சூரிய பகவான். நவக்கிரகங்களின் நடுநாயகன் சூரியனின் அயர வைக்கும் அனல் தாங்க மாட்டாமல் சூரியனின் மனைவி சமுக்ஞா தன்னை போலவே ஒரு நிழல் உருவத்தை செய்து சூரியனிடம் விட்டுவிட்டு தான் வேற்றிடம் சென்று விட்டாள். தர்மத்தின் தலைவனான யமதர்மன் மூலம் இதை கேள்விப்பட்டு சூரியன் அதிர்ந்து போனான். உலகத்தின் உயிர்களை எல்லாம் தன் வெப்பத்தால் வாட்டி எடுக்கும் சூரியனே கவலையில் வாடுவதென்றால் சும்மாவா? பிரிந்து போன தன் மனைவியுடன் கூட பல்வேறு வழிகளை ஆராய்ந்து இறுதியில் ஓரிடத்தில் லிங்க திருமேனி ஒன்றை பிரதிஷ்டை செய்து சிரத்தையுடன் வழிபாடு செய்தான். அப்போது சூரியனே வெட்கி போகும் அளவிற்கு ஒரு ஜோதி அவன் எதிரே வெளிப்பட்டது. திகைத்து போன தினகரன் அந்த ஜோதியை தொடர்ந்தான். ஒளிர்ந்தபடியே அந்த ஜோதி ஒரு தடாகத்தில் ஒய்யாரமாய் மலர்ந்திருந்த ஒரு தாமரையில் சங்கமித்தது. அப்போது ஆடலரசனாம் சிவமூர்த்தி தன் மனைவி பார்வதியுடன் பிரசன்னமானான். புஷ்பத்தில் எழுந்தருளிய காரணத்தால் இறைவன் சிவன் இங்கே புஷ்பரதேஸ்வரர் ஆனான். இந்த புஷ்பரதேஸ்வரரே சூரிய பகவான் தன் மனைவியான சமுக்யாவுடன் இணைந்து வாழும் பாக்கியம் தந்தான். சூரியன் மகிழ்ந்தான். சூரியனின் பிரச்சனையை தீர்த்தது சிவன். ஆயினும்
தலத்தின் பெருமை முழுவதும் சூரியனுக்கு. காரணம் அவன் தவம். அப்பழுக்கில்லாத அதீத பக்தியுடன் சூரியன் வழிபட்ட காரணத்தால் தனக்கான தல பெருமையை சூரியனுக்கே பரிசளித்தான் சிவன். ஆகையால்தான் இன்று வரை சித்திரையின் முதல் 7 நாட்கள் சூரியன் தன் ஒளியை சிவலிங்கம் மீது பாய்ச்சுகிறான். அந்நாட்களில் சூரியனே சிவனுக்கு தன் பொற்கலைகளால் பூசை செய்வதாக ஐதீகம். இதனாலேயே அந்த 7 நாட்களும் சிவலிங்கமான புஷ்பரதேஸ்வரருக்கு உச்சிகால பூசை செய்யப்படுவதில்லை. சூரியனுக்கு காட்சி கொடுத்த ஒளியானது சிவலிங்கமாக தாமரை மலரிலேயே ஐக்கியமாகியிருந்தது. பிற்காலத்தில் மன்னன் ஒருவன் அவ்வழியை கடந்த போது தடாகத்தில் அம்மலரில் இருந்து பிரகாசம் பொங்கி பெருகியது. மன்னனின் கவனத்தை ஈர்த்தது. ஆகையால் மன்னன் அதனை பறிக்க முன்னேறினான். ஆனால் அம்மலர் அவனுக்கு பிடி கொடுக்காமல் நகர்ந்து கொண்டே சென்றது. ஒரு நிலையில் தான் மன்னன் என்கிற மமதையில் சினம் கொண்ட அம்மன்னன் தன் வாளை எடுத்து அம்மலரின் தண்டினை வெட்டினான். ஆனால் அம்மலரின் தண்டிலிருந்து இரத்தம் பீறியது. மன்னன் பார்வையும் பறிபோனது. தான் செய்த தெய்வ குற்றத்தை உணர்ந்தான் மன்னன். மலரில் தான் குடிகொண்டிருப்பதை குறிப்பால் உணர்த்தினான் சிவன். மலர் பொய்கையின் ஓரத்தே ஆலயத்தில் எழுந்தருளும் அவன் விருப்பம் அறிந்து ஆலயம் கட்டுவித்தான் மன்னன். தீவிர பிரார்த்தனையால் தானும் நிவாரணம் கிடைக்க பெற்றான். பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசின் மன்னர்கள் என பலராலும் பெருமையோடு கொண்டாடப்பட்ட திருத்தலம் ஞாயிறு. தல விருட்சமாக தில்லையம்பலத்தான் சுந்தரருக்காக பயன்படுத்தி திருக்கச்சூரில் யாசகம் பெற்ற திருவோடு. அந்த திருவோடு காய்க்கும் மரம். பன்னெடுங்காலமாக இத்தலத்தில் நிமிர்ந்து நின்று இறைவன் சிவனை தன் சுகந்தத்தால் சீராட்டும் நாகலிங்க மரம். நற்கதி வேண்டுவோருக்கு நலன் செய்யும் நல்லதொரு திடம். தலத்தின் மலராக தாமரை. உலகின் அனைத்து மலர்களுக்கும் தாமரைக்கும் மிக அபூர்வமான ஒரு வேறுபாடுண்டு. அறிவின் முதிர்ச்சி நிலையான ஞானத்தின் அடையாளம் தாமரை. புனிதத்தின் சின்னமாக போற்றப்படுவது தாமரை. விஞ்ஞான ரீதியிலான விளக்கத்தின் மூலம் தாமரை மலர் ஒருபோதும் அயல் மகரந்த சேர்க்கைக்கு ஆட்படுவதில்லை. கலப்புகளுக்கு ஆட்படாமல் தாமரை தாமரையாகவே பூக்கிறது. அத்தகைய பெருமை மிகுந்த தாமரை மலரில் தன்னை இறைவன் வெளிப்படுத்திக் கொண்டதனால் தாமரை மலரே இத்தலத்தின் மலராகும். இங்கே தாமரை புஷ்கரணி விசாலமான பரப்பளவில் விழிகளை வியப்பினால் விரிக்க வைக்கிறது. இதன் பெயர் சூரிய புஷ்கரணி. கலை நயமுடன் கொடியாக ஏற்றப்பட்ட கவிதையாக ஓங்கி உயர்ந்த கொடிமரம். அதன் அருகே நந்தி தேவர் கம்பீரமாக பலிபீடத்தின் முன் அமர்ந்த வண்ணம் இறைவனை தரிசனம் செய்கிறார். பிரகாரத்தில் கமல விநாயகர் கனிவோடு காத்திருக்கிறார் இனிதான வரமருள. அடுத்து வள்ளி தேவசேனா சமேத ஷண்முகர் தன்னை சரணாகதியடையும் அடியவர்களுக்கு அருள் செய்கிறார். துஷ்ட சக்திகளிடமிருந்து இஷ்ட பக்தர்களை காக்க இன்முகத்துடன் நன்மை செய்கிறாள் துர்க்கையம்மன்.
படைப்பு கடவுளாம் ஸ்ரீ பிரம்மதேவன் பக்தர்களின் குறைகளை பரிவோடு நிவர்த்தி செய்கிறார். யோசிக்கும் நேரத்தையும் நாசிக் காற்றின் நயத்தையும் நேசிக்க வைக்கும் காசி விஸ்வநாதரிடம் சமர்ப்பித்தால் சங்கடங்களை தீர்த்தருள லிங்கத் திருமேனியாக இங்கே எழுந்தருள்கிறார். லிங்கோத்பவர் அபயம் தருகிறார் அடியவர்களுக்கு. தட்சிணாமூர்த்தி அளவற்ற யோகங்களை வழங்கி அருள் செய்வதால் இங்கே இவர் பெயர் ஆனந்த யோக தட்சிணாமூர்த்தி. நர்தன கணபதி, ஸ்ரீ பால கணபதி, நாகதேவதைகள் ஆகிய அனைவரும் நற்பலன்களை தந்தருள நமக்காக காத்திருக்கின்றனர். தன் தோழனாக சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு நாயன்மார் தேவார திருமகன் சுந்தரர். சுந்தரரின் மனைவி சங்கிலி நாச்சியார் அவதரித்த திருத்தலம் இந்த ஞாயிறு கிராமம் என்பது ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய நயமான செய்தி. தன் சொந்த ஊரான ஞாயிறு கிராமத்தில் புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயிலில் சங்கிலி நாச்சியார் தனி சன்னதியில் அங்கம் வகிக்கிறார். சங்கிலி நாச்சியார் பிறந்த ஊர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட மனைவி சங்கிலி நாச்சியார். அவங்க இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து மாசி மகத்தன்னைக்கு மகிழ மரத்தடியில் திருவெற்றியூரில் சுந்தரரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சேக்கிழாரோட பெரிய புராணத்தில் ஞாயிறை பற்றியும் சங்கிலியாரை பற்றியும் 10 பாட்டுங்க இருக்கு. சூரியனிடம் நேரடியாக உபதேசம் பெற்றவர் யாக்ஞவல்கியர். இவரின் பிரதான சீடர் ஸ்ரீ கன்வ மகரிஷி. விஸ்வாமித்ரர், மேனகை இருவருக்கும் பிறந்தவள் சகுந்தலா. இவளின் வளர்ப்பு தந்தையே ஸ்ரீ கன்வ மகரிஷி. சகுந்தலையின் கணவன் மன்னன் துஷ்யந்தன். இவர்களின் மகனே பரதன். இம்மன்னனின் பெயராலேயே இந்திய தேசம் இன்று பரதகண்டம் என்றும் பாரதம் என்றும் பெயர் பெற்றது. இந்த கன்வ மகரிஷி இத்தலத்தில் பல காலம் வாழ்ந்து இங்கேயே முக்தி அடைந்திருக்கிறார். நெய் தீபமேற்றி இவரை வழிபடுவதன் மூலம் தங்கள் பற்களில் நோய் கொண்டிருக்கும் பற்பலரும் நற்பலனில் நெஞ்சம் நிறைகின்றனர். மூலவரான புஷ்பரதேஸ்வரரின் கற்ப கிரகத்திற்கு இடதுபுறம் ஸ்ரீ சிவகாமி சமேத நடராஜர் மற்றும் நாயன்மார் மாணிக்க வாசகர். வலது பக்கம் ஸ்ரீ பல்லவ விநாயகர். வலது நேரெதிரில் சூரிய பகவான். இந்த ஞாயிறு ஸ்தலம் அப்படிங்கிறது சூரியன் சிவனை வழிபட்ட ஸ்தலம். சூரியன் அவங்க மனைவியை விட்டு பிரிஞ்ச சாபம் போகிறதுக்காக செந்தாமரை மலர் கொண்டு சிவனுக்கு பூஜை பண்ணுறாரு. இந்த கோயில் சோழர் காலத்தில் கட்டினது. கிட்டத்தட்ட ஒரு 1600 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில். உற்சவ மூர்த்தியாகவும் சூரிய பகவான் சுந்தர சொரூபமாக விளங்குகிறார். இவருக்கு இத்தலத்தில் அபிஷேகம், ஆராதனை அனைத்தும் நடக்கும் தோரணை சிந்தை ஸ்லாகிக்கும் ஒன்று. சம்சார பயநாசனம் பிரம்மஸ்வரூபமூர்த்தயே மஜ்ஜான்ஹேது மகேஸ்வரம் சாயம் ఛాయే சதா விஷ்ணும் த்ரிமூர்த்திம் ச திவாகரம். ஓம் அருணாய நமः. ஓம் சரண்யாய நமः. ஓம் கருணாரசசிந்தவே நமः. ஓம் கருணாலயாய நமः. ஓம் அனந்தாய நமः. ஓம் இனாய நமः. ஓம் விஸ்வரூபாய நமः. ஓம் இத்வாய நமः. ஓம் இந்திராய நமः. ஓம் பானவே நமः. ஓம் இந்திராமஞ்சிராந்தாய நமः.
ஓம் வந்தனீயாய ஞாயிறு கிராமத்தில் சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமை பொங்கல், கோதுமை பாயசம் ஆகியவற்றை படைத்தல் பலன் தரும் பரிகாரங்களில் ஒன்று. ஓம் வசுப்ரதாய நமஹ. ஓம் ஆர்த்தரக்ஷகாய நமஹ. கோதுமை மணிகளை பரப்பி அதன் மீது கிழக்கு நோக்கி அகல் விளக்குகளில் நெய்யினால் தீபமேற்றுதல் என்பது பிறவிக்கு பெரும் பயன் சேர்க்கிறது. ஸ்ரீகேசாய நமஹ. ஓம் ஊர்ஜஸ்வல. சூரியனுக்கு உரிய தானியம் வந்து கோதுமை. இந்த கோதுமை வந்து அறிவியல் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா சூடான ஒரு பொருள். அது சூரியனுக்கு வந்து அந்த உஷ்ண சக்தி இருக்கிறதுனால அதுக்கேற்ற தானியமாக அந்த கோதுமையாக நம்ம முன்னோர்கள் வந்து அந்த தானியத்தை சொல்லி வச்சுருக்காங்க. அந்த கோதுமை தானியத்தை கீழே வச்சு அது மேலே வந்து விளக்கேற்றுவாங்க. ஜோதிட அடிப்படையில் சூரிய பகவான் கண்கள் சம்பந்தமான அனைத்திற்கும் காரணகர்த்தா ஆவான். கண்களில் ஏற்படும் கேட்ராக்ட், குளுக்கோமா போன்ற குறைபாடு உடையோர் இத்தலத்திற்கு தொடர்ந்து வருகை தந்து சூரிய பகவானையும் புஷ்பரதேஸ்வரரையும் மனமுருக வேண்டிக் கொள்வதால் வியத்தகு மாற்றங்களையும் நயத்தகு ஏற்றங்களையும் பெறுகிறார்கள் என்பது பல நூற்றாண்டுகளின் பரவசமான உண்மை. 11 வாரங்கள் பூஜித்து சர்க்கரை பொங்கல் அபிஷேகம் செய்து வந்தால் திருமணத் தடை நீங்குகிறது. 11 வாரங்கள் இத்திருத்தலத்தில் பூஜித்து தயிர் சாத அபிஷேகம் செய்து வந்தால் தொழில் மற்றும் சொத்து பிரச்சனை அனைத்திற்கும் சுகமான தீர்வு கிடைக்கிறது. 11 வாரங்கள் பூஜித்து கோதுமை கேசரி அபிஷேகம் செய்து வந்தால் குழந்தைகளின் அறிவொளி மேம்படுகிறது. இதன் மூலம் நற்கல்வி கைகூடுகிறது. மாதந்தோறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இத்தலத்தில் அமர்ந்து ஆதித்ய ஹிருதய பாராயணம் செய்து வந்தால் எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் நீங்குகிறது. ஒன்றுக்கு பலவாக விளங்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் செங்குன்றத்தின் அருகில் உள்ள ஞாயிறு தலம் மிகச்சிறந்த பரிகாரத் தலம் என்பதில் மாற்று கருத்தில்லை என்பது உண்மையிலும் உண்மை. ஓம் அசுராய நமஹ. ஓம் கமனீயகராய நமஹ. ஓம் அப்ஜவல்லபாய நமஹ. ஓம் அந்தர்பஹி பிரகாசகாய நமஹ. ஓம் அச்சிந்த்யாய நமஹ. ஓம் ஆத்மரூபிணே நமஹ. ஓம் அச்சுதா